கிஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சதீஷ் கிருஷ்ணன். இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் காஸ்டிங்கா கவின், பிரீத்தி, அசானி அண்ட் விடிவி கணேஷ், மச்சி விஜய் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு ஜின் மார்டின். கிஸ் படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நெல்சன் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு சுற்றிட்டு இருக்காரு. காலேஜ்ல இருந்தே வந்து மியூசிக் கல்ச்சரல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் பெண்கள் வந்து இவருக்கே இதை ப்ரப்போஸ் பண்ணாலும் வந்து ஏற்றுக்க மாட்டார். பயங்கர சிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நெல்சன் அவருடைய மியூசிக் விஷயமா ஒரு பார்க்குக்கு வந்து போகிறாரு. அப்படி போகிற இடத்துல வந்து சாரா திடீர்னு வந்து ஒரு புக்கு, நெல்சன் புக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த புக்கை வாங்கின அப்புறமா நம்ம நெல்சனுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் வந்து கிடைக்குது. அது என்ன பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லவ்வர்ஸ் யாராவது நம்ம நெல்சன் முன்னாடி கிஸ் பண்ணால் அவருக்கு உடனே அவங்களுடைய பாஸ்ட்டும் ஃபியூச்சரில் நடக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்ச அப்புறமா நம்ம நெல்சன் என்ன பண்ணுறாரு, நெல்சனுக்கு அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கை என்ன நடக்குது அப்படின்றதான் மீதி இருக்கக்கூடிய கதை. ஆரம்பத்திலே விஜய் சேதுபதியுடைய வாய்ஸில் ஒரு ராஜா கதையை வந்து சொல்கிறாங்க. அந்த ராஜா வந்து எவ்வளோ கொடூரமானவர் அப்படின்னு சொல்லி முடிச்சு நம்ம நெல்சனை வந்து காமிக்கிறாங்க. நெல்சன் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் நூலில் காதலே பிடிக்காம எப்படி சுற்றிட்டு இருக்காரு, காதல் வந்து வேணாம் அப்படின்றதுக்கு என்னென்ன ரீசன் சொல்கிறாரு அப்படின்றத ஒரு பெருசாக ஆரம்பத்தில் வந்து காமிக்கிறாங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கூட சுற்றிட்டு இருக்க தன்னுடைய ஃப்ரெண்ட், அதாவது கவின் அண்ட் விஜய் காம்போ வந்து பயங்கர ஜாலியாக வந்து இருந்துச்சு. அங்கங்கே வந்து மச்சி விஜய் வந்து ஒரு கவுண்டர் வந்து போட்டுக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிட்ட அப்புறமா நம்ம நெல்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அதாவது ஃப்ரெண்டோடைய அப்பா செக் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால அங்கே கொண்டு போகிறாங்க. அவர் போடக்கூடிய கண்ட்ரியும் 3 பேருக்கும் உள்ள அந்த காம்போ, வரக்கூடிய காமெடி சீன்ஸ் இதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயங்கர தூக்கலாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சாராவை மீட் பண்ண அப்புறமா வேற ஒரு டைமென்ஷனில் எடுத்துகிட்டு போகுது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டில் இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெல்சனுக்கும் சாராவுக்கும் உள்ள அந்த லவ், அவங்களுக்குள்ள அந்த வரக்கூடிய அந்த நெருக்கம், இப்படி வந்து ஒரு விஷயமாகவே நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போகுது. சொன்ன மாதிரியே ஒரு சூப்பர் பவர், அந்த சூப்பர் பவரில் கிஸ் பண்ணால் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். ஸோ முதல் முறையாக சாரா வந்து நெல்சனை கிஸ் பண்ணும்போது தன்னுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமா அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு செகண்ட் ஹாஃபில். அந்த முயற்சி எந்த அளவுக்கு வந்து கைகூடுது, எதெல்லாம் வந்து சொதப்புது, அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றத அந்த வழியை வந்து செகண்ட் ஹாஃப் நல்லாவே கிடைத்திருக்கு. காதல் பிரிவு ஒரு பக்கம், பின்னாடி இவ்வளோ தூரம் சுற்றினாலும் இவளுக்கு வந்து சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு கஷ்டம் நெல்சனுக்கு. இப்படி எல்லா விஷயமும் சேர்ந்து நம்மளை வந்து ஒரு உருக்கமாக ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. இதில் முக்கியமாக வந்து இசை பெரிய அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அதாவது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஆரம்பத்துலேருந்தே எண்டு வரையும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அது வந்து சாராவை பார்த்து அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாகட்டும், லவ் யூ அப்படின்னு வர சாங்காக இருக்கட்டும், இல்லை சாராவுக்கும் நெல்சனுக்கும் அந்த பிரிவில் வரக்கூடிய லவ் ஃபெயிலியர் சாங்காக இருக்கட்டும், இல்லை அந்த புக்கை வந்து சுற்றி சுற்றி வரும்போது அந்த கர்மா சாங்காக இருக்கட்டும், இப்படி எல்லா சாங்குமே, அதுவும் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த என்னாலே அந்த சாங்காக இருக்கட்டும், இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஜென் மார்டின் அவர்கள் அவருடைய இசையில் செம்மையாக வந்து நமக்கு வந்து ஒரு முழு ஆல்பமே வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே மாதிரி விஷுவலாகவும் ரொம்ப அழகாக வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, ரொம்ப எத்திஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு விஷுவலாக வந்து பார்க்கும்போது. அது ஒரு லவ் ஃபிலிம் அப்படின்னும் போது அது ஒரு கலர்ஃபுல்லாக பயங்கர ஜாயாக வந்து விஷுவலாக வந்து காமிச்சதே நமக்கு இன்னும் கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப சூப்பராக வந்து நமக்குள்ள கனெக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக கிஸ் வந்து நம்மளை வந்து கிஸ் பண்ணியிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.